பேப்பரை திறந்தா டெய்லி நம்ம நியூஸ் தான். பேப்பரை கிழிச்ச அறிக்கைய கிழிச்சாங்கன்னு. காலையில கூட 100 தாய்மார்கள் வந்து அழுதுட்டு போனாங்களே. அவங்களா எங்க வந்தாங்க? எல்லாம் ஏன் ஏற்பாடுதான். நீங்க எங்க இருந்து பாத்தீங்க? பால்கனில இருந்துதான். அவங்க என்னைக்கு கீழ இருந்து பாத்துருக்காங்க? எப்பவுமே மாடியில இருந்து பாக்குறதா பழக்கம். நாகராஜன், ஆல் இந்தியா கம்பெனில இருந்து ஆள் வருது. ஐயோ நாகராஜன், சீக்கிரம் அந்த பேண்டேஜ் எடுத்து எனக்கு மாட்டி விடுங்க. வந்துட போறாங்க. சீக்கிரம் சீக்கிரம் உடுமா. ஐயோ சீக்கிரம். ஐயோ தொடாதயா. சாரி சாரி. நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சதும் மேடம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வாங்க. வாங்க. நீங்க ஏமா வந்தீங்க? நான் வந்து இருப்பேன்ல. ஐயோ உங்களுக்கு என்ன கேரி கூட. ஹாய் சிந்து. ஹலோ. குட் மார்னிங். மார்னிங். சிந்து, காலேஜ் டே ஃபங்க்ஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? வேலையெல்லாம் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. பிரிசைட் பண்றதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் லட்சுமி கூப்பிடலான்னு இருக்கோம். வெரி குட். ஆமா, இந்த வருஷம் உங்க ப்ரோக்ராம் என்ன? ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அது எந்த அளவுக்கு இந்த ஃபங்க்ஷன் சூட் ஆகும் எனக்கு தெரியல. அத நீதான் மேடையில படிக்கணும். நானா? நோ நோ, உங்க கவிதை நீங்க தான் படிக்கணும். இல்ல, மேடைனா எனக்கு கொஞ்சம் கூச்சம் ஜாஸ்தி. எத்தனை நாளைக்கு இப்படி கூச்சப்பட்டுக்கிட்டே இருப்பேன்? குட் மார்னிங். குட் மார்னிங். சௌக்கியமா இருக்கீங்களா? நாமெல்லாம் வருங்கால டாக்டர்கள். அடுத்தவங்க சௌக்கியத்தை பத்தி தான் விசாரிக்கணும். அது சரி, நம்ம மாதிரி டாக்டருக்கு படிக்கிறவங்களுக்கு கூச்சம் இருக்கலாமா? கூடாது. இருக்குதே, ஏகப்பட்ட கூச்சம் வச்சிருக்கான். இது பாருங்க, சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவா சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும். சொல்ல மாட்டேங்கிறானே, உடனே தட்டிடுவான். ஏய், நீயா சொல்லிடுறியா இல்ல உன் சார்பா நான் சொல்லவா? இப்ப வேணாங்கிறியா? என்னது? ஒண்ணு இல்ல, அவன்தான் வளர்றான். வளர்றானா? உண்மையை சொன்னா வளர்றானா? ஆமா, நான் வளர்றேன் சில நேரங்கள்ல. நம்ம ப்ரொஃபசர் மாதிரி. ஆமா, உங்க செட்ல இன்னொருத்தர் எங்க காணோம்? யார் அது? ஓ, சதீஷா? அவன் வேற எங்க இருப்பான்? பிளே கிரவுண்ட்ல விளையாடிக்கிட்டு இருப்பான். அவன் ஒருத்தன் ஏன் தான் கடவுள் கொடுத்த உடம்பை இப்படி கஷ்டப்படுத்திக்கிறானோ தெரியல. என்னடி பிராக்டிஸ்ல எப்படி இருக்கு? எல்லாம் ஓகே. அங்க பாத்தியா, சதீஷ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. Hi, how are you? Fine, thank you. சதீஷ், இந்த வருஷமும் நீங்க தான் காலேஜ் சாம்பியனா வரணும். முயற்சி பண்றேன். முயற்சி பண்றது இல்ல, கண்டிப்பா நீங்க தான் வரணும். என்ன இவ்வளவு கண்டிப்பா சொல்றீங்க? இல்ல, நீங்க காலேஜ் சாம்பியனா வரணும். அந்த ராஜுவோட பேரஞ்ச முகத்தை பார்த்து நான் கை கொட்டி சிரிக்கணும். இல்லனாலும் அவன் மூஞ்சி அப்படித்தான் இருக்கும். அதுலயும் உங்களை பார்த்துட்டா கேட்கவே வேணாம். ஈட்டி எரிச்சுன்னா மாடு விரட்டி இருக்கான் பாருங்க. இது வேண்டாம், நம்ம லெவலுக்கு இது ஒத்து வராது. அப்படிங்கும்போது என்னடா எழுதியிருக்க? இனிய தென்றலே இரு கைகள் வீசிவா. என்னடா வரி இது? இது கைய வீசிவா கால வீசிவான்னு அவ என்ன கவாத்தா பழகுறா? மறைமுகமா லவ் லெட்டர் எழுதுன மாதிரி இருக்கணும்டா. நீ கவிதை மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கிற. அவ கேட்டா தன்னைத்தான் வர்ணிக்கிறான்னு அவளுக்கு மட்டும் புரியணும், வேற யாருக்கும் புரியக்கூடாது. பொதுவா நீ கவிதை எழுதுனா யாருக்கும் புரியாது. இது குறைந்தபட்சம் அவளுக்கு மட்டுமாவது புரியணுங்கிற. எங்கேயாவது ஒரு இடத்துல அவ பேரை சேர்த்து விடுறா. டேய், அவ பேரை ஸ்ட்ரெயிட்டா சொல்லக்கூடாதுடா. ஸ்ட்ரெயிட்டா பேர் சொல்லக்கூடாதா? அவ பேரு சிந்து. இதை எழுதிக்க. சிந்து நதியின் இசை. இது பாரதியார் பாட்டுடா. ஓஹோ, அவர் நமக்கு முந்திட்டாரா? இப்படி வச்சுக்க. நான் ஒரு சிந்து. என்ன தலையை கவுந்துட்டான்? இது சினிமா பாட்டு. விட மாட்டாங்களே. ஏய், கிளாஸ கீழ வை. இதையா? இது வெறும் கிளாஸ் இல்லடா, கற்பனை தடாகம். கவிதை எழுதும் போது இதை அடிச்சாதான் கற்பனையே புரளும். கவிதை எழுதுறோம் நான்டா. இருக்கட்டுமே, பார்ட்டி ஆரம்பிக்கும் போது பார்த்தது இல்லையா நீ? Cheers for your health அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க குடிச்சிருவானுங்க. அது மாதிரி for your கவிதை நான் குடிக்கிறேன். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இது பெரிய விஷயம். கவிதை எழுதிக்கிட்டு இருக்கோம், உனக்கு புரியாது. ஆமாமா, சாப்பிடுறியா? உருப்படவே மாட்டீங்கடா. மேதைகள் சொன்னா கேட்க மாட்டீங்களே.
ஆஃப் ஆயிடுச்சா? டேய் மிச்சம் இருக்குடா. நான் கவிதையை கேட்டேன்ப்பா. ஓஹோ. ஓஹோ. டேய் என் லுங்கிய பாத்தீங்களா? ஐய், என்னடா இது? கற்பனை ஊத்து பெருக்கெடுத்து வரும்போது இப்படி டிஸ்டர்ப் பண்ணா எப்படா கவிதை வரும்? லுங்கிய பாத்தியா, அங்கேயே பாத்தியா? நீ இது வரைக்கும் தான் எழுதியிருக்க? அடுத்த வரி. டேய் இது ஏன் லுங்கி தானே? ஆமா. இப்ப என்னன்ற? டேய் நான் குளிக்கிற லுங்கிய கூடுறா. குளிக்கிறதுக்கு தண்ணி தான் வேணும், லுங்கி தேவையில்லை. நீ என்ன இப்ப நீ குடுக்க போறியா இல்லையாடா? இந்த வாங்க. மானம் கெட்ட ஜென்மம்டா. முடியாத ஆதாம் என்ன லுங்கியோடைய அலைஞ்சா? அது நீ அடுத்த வரிக்கு வா. இந்த பத்திரிகைகள் எல்லாம் நம்ம போட்டா எப்ப வர போகுதோ? மேட நிர்வாகத்தை புடிச்சிட்டா வரும். என்னத்த பிடிக்க போறாங்க? என்ன தம்பி, காலேஜுக்கு புறப்பட்டீங்களா? வெளியே கிளம்பியாச்சு. காலேஜுக்கா இல்லையாங்கிறத இன்னும் முடிவு பண்ணல. ஏன், காலேஜ் இருக்குல்ல? காலேஜ் இருக்கு, ஆனா போய்தான் ஆகணுமா? இல்ல, படிக்கிறவங்க எல்லாம் போவாங்களே, அது காலேஜ் தானே? அது மெடிக்கல் காலேஜாவா இருக்கு? கண்டவெல்லாம் படிக்க வர்றான், கேட்டா இந்த கோட்டா அந்த கோட்டாங்கிறான். நம்ம அந்தஸ்துக்கு ஒரு மரியாதை வேணாம்? கவலைப்படாத தம்பி, கம்பெனி நிர்வாகம் நம்ம கைக்கு வரட்டும். நம்ம அந்தஸ்துக்கு தகுந்தபடி தனியா காலேஜ் கட்டிடுவோம். ஆனா அதை கவர்மெண்ட் எடுத்தாலும் எடுத்துக்குவாங்க. இப்ப எடுக்கிறாங்களே. ஆமா, அந்த கம்பெனி நிர்வாகம் நம்ம கைக்கு வருமா? வருமாவா? அடுத்த மேனேஜிங் டைரக்டர் நான் தான். நான் சீட்ல உட்கார்ந்ததும் முதல்ல நமக்கு வேண்டாதவங்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். அடாடாடாடா, எவ்வளவு நல்ல உள்ளம் பாத்தீங்களா? வந்த உடனே பல பேர் பொழப்ப கிடக்க திட்டம் போடுறாங்களே. அம்மா, அந்த பழைய எம்டிக்கு நல்ல ஆதரவு இருக்காமே. நீங்க ஒண்ணு, மேடத்துக்கு எவ்வளவு ஆதரவு இருக்கு தெரியுங்களா? கல்கத்தாவில இருந்து பம்பாய் வர, டெல்லி டெல்லி வர போன்லயே செல்வாக்கு இருக்குங்க. அந்த காலத்து ஜான்சி ராணி கத்தியத்தான் சுத்துனாங்க. மேடம் போனை சுத்தினா போதும், பல பேருக்கு தலை சுத்திரும். மிஸ்டர் நாகராஜன், Yeah, yeah. கம்பெனி எலெக்ஷனுக்கு நிறைய செலவாகுமே. எலெக்ஷன்னா செலவழி தாங்க செய்யும். கலெக்ஷன் ஆரம்பிச்சிருவோம். இப்ப பணம் கொடுக்கறவனுக்கு நம்ம கம்பெனி நிர்வாகம் கைக்கு வந்த உடனே பல சலுகைகள் அள்ளி வீசிடுவோம். அப்ப கம்பெனி எக்கேடு கட்ட நமக்கு என்னங்க? மிஸ்டர் நாகராஜ், எப்படியாவது நிர்வாகம் நம்ம கைக்கு வரணும். வருங்கால எம்டியா நீங்களுமா? எங்க யார்தான் வருங்கால எம்டி ஆகுறதுன்னு ஒரு முறை இல்லையா? அது என்ன எம்டி சீட்டா இல்ல லாட்டரி சீட்டா? உண்மையிலே நல்லா எழுதுறடா. ஹாய், குட் மார்னிங். ஹலோ சதீஷ், குட் மார்னிங். நேத்து ரொம்ப நல்லா பாடுனீங்க, கங்க்ராட்ஸ். பாராட்டுக்கள் எனக்கா அல்லது எழுதின வேணுக்கா? உண்மையை சொல்லணும். ரெண்டு பேருக்கும் தான். அழகான கவிதை, அத பாடின விதம் அதை விட பிரமாதம். அதானே பார்த்தேன். எங்க வேணுவை மட்டும் டைரக்டா பாராட்டினா நான் வருத்தப்படணும்னு நினைச்சு என்னையும் கொஞ்சம் பாராட்டுறீங்க. இல்ல சதீஷ், ரியலி நீங்க பாடினப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின மாதிரியே. ஐயோ, என்ன புல்லரிக்க வச்சுட்டம்மா. ஏங்க எதையோ சொல்லி என் தொழிலே மாத்துறீங்க போல இருக்குத. எங்க அம்மா என்னைய டாக்டர் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு கெடுத்துடாதீங்க. எப்பா, இனிமே உன் கவிதையை நீயே பாடிக்கோ. எனக்கு பெரிய ஆபத்தாயிரும் போல இருக்குத. வர்றேங்க. ஹலோ சிந்து, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? நீ காலேஜ் செக்ரட்டரி இருந்ததாலதான் ஃபங்க்ஷன் இவ்வளவு கிராண்டா நடந்துச்சு. ஃபங்க்ஷன் கிராண்டா தான் நடந்தது. ஆனா நீதான் வீணா கலாட்டா பண்ணி அந்த அட்மாஸ்பியரே கெடுத்துட்ட. ஆமா ராஜு, நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. நம்ம காலேஜ் மதிச்சு அவ்வளவு பெரிய மனுஷங்களா வந்திருக்கும் போது நீங்க கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம நடந்துக்கிட்டீங்க. நம்ம காலேஜ பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? சாரி சிந்து, எனக்கு இந்த கவிதைனால பிடிக்கிறது இல்ல. கவிதையவா இல்ல அதை எழுதின வேணுமையா? சிந்து, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் என் வாயே திறந்திருக்க மாட்டேன். ஏன்னா உன் வார்த்தைக்கு நான் அவ்வளவு மரியாதை கொடுக்கறவன். இப்ப மட்டும் இல்ல, என் வாழ்க்கை பூராவும். கொஞ்சம் வழி விடுறியா? நீ எல்லாம் எதுக்கு படிக்க வர்ற? நான் படிக்க வர்றேன்.